உங்களை பார்த்து வாழ்க வாழ்கன்னு சொல்றோம். மூச்சு நின்று போதா ஜமீன்தார் ஜமீன்தார் வாழ்க வாழ்க என்று வாயார வாழ்த்து வேண்டும். சரிங்க. ஆமா, கிழக்கவும் கொண்டு வந்த மலர் மாளிகை நீங்களே இப்படி மாற்றி மாற்றி அழிந்து முடிவது என்னடா காரணம்? நீங்க வந்து 12 பள்ளிக்கு ஜமீன்தாரா இருக்கிறீங்க. உனக்கு யாரா எதிரியா இருந்து எங்களுக்கு தெரியாம இந்த மாலையில பாம்பு வச்சு, அது தெரியாம இந்த மாலை நாங்க உனக்கு கொண்டாந்து போட்டு மாலையில இருக்கிற பாம்பு வச்சு எடுத்து ரெண்டா கீழ்ச்சி போட்டாங்க. சோதனை பண்ணி பாக்குறேங்க. என்னை காப்பாற்றுவதற்காகவே இந்த மலர் மாளிகை சோதனை செய்து பார்த்திருக்கிறாங்க. இப்ப நீங்க போயிட்டீங்கன்னா இந்த ஜமீன் கோட்டை யாரு கட்டி காப்பாற்றுறது? எங்க நிலைமை என்ன வருது? அறிவாளிடா சோதனை பண்ணி பாக்குறேங்க. இந்த மலர் மாளிகை உங்களுக்கே பொறுத்து பாருங்க. அறிவாளி எனக்கு முன்னிட்டு வந்து காவலில் ஜாக்கிரதை இருக்க வேண்டியவர்கள் என்று எதற்காக இவ்வளவு காலம் தாமதமாக பாக்குறான்னு ஓட்டு வந்து வரும்போது ஒரு வச்சு எனக்கு அவருக்கு காதல் மிஞ்சி நாங்கள் இருவரும் பொறுப்பிட்டு போன செஞ்சு அதுல போய் வாங்கினாச்சு. அது மொத்தம் வாங்கி சாட்டு பாரு வருஷம் போச்சு. அதிலே புண்பட்ட நெஞ்சு ஏண்டா காலம் தாமதம் என்று கேட்டால் நடந்த கதை சொல்றேன். ஆமா, உனக்கு என்ன கால தாமதம்? உனக்கு முன்ன யாரு வரணும்? எனக்கு முன்னதான் காவல்காரங்க நீங்க தான் வரணும். அப்ப நீயா வந்த கேள்வி எங்க போயிட்டு வரேன்? ஐயா, நான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். உங்களை பார்க்கலான்னு வரும்போது குடும்பத்தில் ஒரே தங்காதுங்க. குடும்பத்தில் தகராறு? ஆமா. என்ன பிரச்சனை? ஐயா, எங்க அண்ணன் வந்து ஒரு கிராமத்து நாட்டாம என் பொண்டாட்டி எங்க அண்ணன் பொண்டாட்டி தவறு எடுத்துட்டு போய் வந்து தண்ணிக்கு போய்க்கிறாங்க. சரி, ஒரு வயசானவங்க என்ன கேட்டுக்கிறாங்க, அம்மா கொஞ்சம் பார்வை கம்மி, ரெண்டு பேரும் யாருன்னு கேட்டாங்க. சொல்லிக்கிறாங்க பெண்ணா போட்டு நாட்டாம பொண்டாட்டி பெண்ணால போறாங்க தம்பி பொண்டாட்டி சொல்லிக்கிறாங்க. உள்ளபடியே சொல்லிருக்காங்க, தவறே கிடையாது. பொண்டாட்டி கோவம் வந்துக்குது. போட்டு நேரா என்னென்ன வந்து எங்க வீட்டு அறிவு இருக்குதா இருக்குதா இந்த ஊர்ல இருக்கிற பார்த்து பேசுறாங்களே, இந்த ஊரு பேருந்து மனதான் பாக்கணுமா? நீ பார்த்தா எங்க எவ்வளவு பெருமையா இருக்கும். சொல்றான் நாட்டாம பதவியில நீ இருந்தா இல்ல நாட்டாம பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்களா? உன் மனைவி அப்படி சொல்ற. எனக்கு பதிவாசம் வந்துச்சு. உனக்கு என்னடா அந்த நாட்டாம பதி நம்ம பாக்கணும்னா இந்த நாட்டாம பதி இருக்குது, நம்ம தெரிஞ்சாதான் நாட்டாம பதி பார்க்க முடியும். உண்மைதான். அப்படின்ட்டு எங்க அண்ணன் எங்க போறாரு அவரு கூடவே போவோம். நான் நல்லது கெட்டது எங்க போனாலும் அவர் கூடவே போல அவரு கூடவே போவோம். நானு சரி, என் ஊர்ல வயசான பாட்டி ஒன்று செத்து போச்சு. எங்க அண்ணன் என்ன பண்ணாரு, ஒரு பெரிய மாரியா கட்டி போய் அந்த பாட்டி கைத்துல போட்டு அந்த பாட்டிக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவனை பார்த்து எங்க அண்ணன் ஆறுதல் சொல்றாரு. மகனுக்கு ஆறுதல் சொன்னாரு. தம்பி தம்பி அழுவாதுரா, செத்துங்க உனக்கு மட்டும் அம்மா கிடையாது, எனக்கு அம்மா மாறி இந்த ஊருக்கே அம்மா மாறி நாங்க எல்லாம் இருக்கிறோம். பொய்தான் எடுத்து அடங்கலம் பண்ணலாம்னு எங்க அண்ணன் சொன்னாரு. இறந்தவர்கள் வயதிலே முதியவர்கள் ஆமா அந்த கிராமத்தில் நல்ல பேரு புகழும் பல தான தர்மனை செய்து இறந்து விட்டார்கள். ஆமாங்க. அதனால் உனக்கு மட்டும் தாய் கிடையாதுடா, எனக்கு தாய் போன்றவர்கள் இந்த கிராமத்திற்கே தாய் மாதிரி இருந்தவங்க இன்று காலமாக்கி விட்டார்கள். பொழுதோடு எடுத்து அடைக்கலம் செய்யலான்னு ஆறுதல் சொன்னார். எங்க அண்ணன் சொன்னாரு பாரு, அத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த நாட்டாம பாதி இவ்வளவுதான் இருக்குது, இந்த நாட்டாம பதிவுல இவ்வளவுதான் இருக்கு இருக்குது. இதுதான் எங்க அண்ணன் நல்லா பாக்குறாரு. அது வீட்டுக்கு வந்துட்டு நான் ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டு நானும் எங்க அண்ணனும் சரி ஒரு 2 நாள் பார்த்து எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை. அவர் என்ன பண்ணாரு, மெட்ராஸ் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு. வெளியூர் போயிட்டாரு, மெட்ராஸ் போயிட்டாரு ஆஸ்பத்திரிக்கு. அந்த நேரம் பார்த்து எங்க ஊர்ல ரவுடி ரங்கமண்டா தூக்குமான் செத்து போச்சு. யாரு? ரவுடி ரங்கமண்டா. ரவுடி ரங்கமண்டா. ஆமா. என்னடா எங்க அண்ணன் ஆள் இல்ல. இந்த நாட்டாம பாதி நான் பார்த்தேன், எங்க அண்ணன் பார்த்தேன், ரெண்டு ஒண்ணு தானே, எல்லாமே ஒண்ணு தானே. நான் என்ன பண்ண நாளைக்கு போய் ஒரு பெரிய மாலையா கட்டி போய் ரவுடி ரங்கமண்டாடி கைத்துல போட்டு ரவுடி ரங்கனை பார்த்து நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். ரவுடி ரங்கா அழுவாதடா, உனக்கு மட்டும் பொண்டாட்டி கிடையாது, எனக்கும் பொண்டாட்டி மாதிரிதான், ஊருக்கே பொண்டாட்டி மாதிரிதான்டா, நாங்கெல்லாம் இருக்கிறோம். போய் தான் தடுக்க மாட்டான்னு சொல்லுவோம். என்ன வந்து உள்ள சும்மா விட்டாங்களா? சாவு வந்தாலும் ஆளுக்கு நாங்க பாட்டு வச்சு ஓடி யாரு யாரு எங்கெங்க இருக்குன்னு ஒரு தகுதி இருக்குல்ல. இனிமேல நாட்டாம பதவிக்கு ஆசைப்படுவியா? மனைவி பேச்சு கேட்பியா? அடுத்த உடல் கூப்பிட்ட உடல் நாட்டு மக்களுக்கு குறைகள் ஏதோ இருக்கிறதா? முறையிட்டு பார்த்தால மக்களுக்கு குறைகள். ஆனால் இந்த ஜமீன் கோட்டை எனக்கு நல்ல பெருத்த குறைபாடு. எனக்கு ஒரு சகோதரி இருந்தார், என்னுடைய அக்கால் பதுமை கோமல் என்று சொல்லக்கூடியவள். மாற்றான் ஒருவனை காதலித்து திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால் இந்த ஜமீன் கோட்டை விட்டு ஓடிவிட்டார்.
விட்டார்கள். என்ன பண்றதுங்க? சென்றார்கள். என்ன கதி ஆனார்கள் என்று இதுவரை எந்த செய்தியுமே கிடைக்கவில்லை. ஒரு செய்தி தெரியல. அன்று முதல் இன்று வரை இரு கண்களை கொண்டு 2 தம்பிகள் குமரன் வீரபாண்டி இருவரையும் வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி இருக்கிறேன். அயல்நாடு சென்ற இளைய தம்பி இன்று வருவதாக செய்தி வந்திருக்கிறார். படிக்க வேண்டும் என்று அயல்நாடு சென்றாயே. படிப்பில் எந்தவித குறையும் கிடையாது. குறியிட்டு பார்த்தாலும் குறி என்பதை காண முடியாது அண்ணா. சபா சென்ற இடமில்ல சிறப்புதான். வந்த இடமில்ல உனக்கு அழகான வரவேற்பை பார்த்தீர்களா? என்னடா வெளிநாடு போயிருக்கிறாரு. அவர் எப்படி படிச்சிருக்கிறாரு? நம்ம நாட்டு படிப்புக்கும் வெளிநாட்டு படிப்பு என்ன வித்தியாசம்? நாங்கள் ஒரு கேள்விக்காக பதில் சொல்ல பாக்குறேன். அயல்நாட்டின் கலாச்சாரம் எப்படி பாக்குறீங்க? ஐயா வெளிநாடு போனீங்க, நான் ஒரு 2 கேள்வி கேட்கிற பதில் சொல்லுங்க ஐயா. தாராளமா கேட்கலாம். சாதாரண கேள்விதான். வேன் யார் சுத்துது? சுவிட்ச் போட்டா வேன் சுத்தத்தாண்டா செய்யும். அதுதான் யார் சுத்துது? கரண்ட் இருந்தா சுத்தம். உனக்கு தெரியுமா தெரியாதா? பதில சொல்லிட்டேனே. வேன் யார் தெரியுமா சுத்துது? அது அட்ரஸ் தெரியாம ரூம்லயே சுத்திக்குது. அறிவாளிடா. உலகத்திலே ஆண் பெண் விரும்பி என்னாச்சு? அவங்க விருப்பத்துக்காக டீ சாப்பிடுவாங்க. சக்ரா கோல்ட் சன்ரைஸ். அதெல்லாம் கூட கேக்குதா? என்ன உலகத்திலே ஆண் பெண் விரும்பி என்னாச்சு தெரியுமா? ஜத்தி. அவனை விட இவன் அறிவாளி. கேள்வி கேட்டா ஒரு நாள் கேள்வி கேட்றியாமா? அச்சா மூஞ்சி அடிக்குமா? நான் காதுல மாறா கேள்வி. ஐயா சாதாரண கேள்வி. ரயில் வரும்போது யார் கேட்டு சாத்துறாங்க? விபத்து ஏற்பட அகையால கேட்டு சாத்துவாங்க. அதெல்லாம் கிடையாது. கேட்டு திறந்து விட்டா ரயில் தாழ்வாடு மேல ஓடி போடும். அப்படியா? அண்ணா தம்பி உங்களிடம் ஒரு சிறப்பான செய்தி ஒண்ணு சொல்ல போறேன்னா. மகிழ்ச்சியான செய்தி. ஆமா புரியவில்லையே. நீண்ட நாள் கனவு என்றுதான் நிறைவேற இருக்கிறது. படித்தேர் மட்டங்களை பற்றி எத்தனை வேலை இருந்தால் வேண்டாம் என்று வெறுத்தான் அல்லவா? ராணுவத்தில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. உங்களை பிரிந்து ராணுவத்திற்கு செல்ல போகுது. அப்படியா? டேய் என்னோட தம்பிக்கு ராணுவத்திலே வேலை கிடைத்திருக்கிறதா? டேய் இந்த ஜமீன் குடும்பத்திலே ஒருவர் ராணுவத்திற்கு செல்வார் என்றால் இந்த ஜமீன் கோட்டைக்கே பெருமைடா. எதுவுமே இல்லாமல் மகிழ்ச்சியான செய்தி கொண்டிருக்கிறார். டேய் இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஏற்பாடு செய்தார்.
தாளம் ஆதி தாளம் 32 மேல வாசி 32 தாளம் உனக்கு எப்படி தெரியுதெல்லாம் எங்க பரம்பரையா நாட்டிய பரம்பரை எப்படி ஒரு நேரம் எங்க பாய்ச்சி அப்படி கால தூக்கினால எங்க என்னதான் இருந்தாலும் உன்னுடைய பாட்டு மாதிரி உன்னால ஆட முடியாது. இதுயோடு ஆகிவிட்டு வந்து எங்க பாட்டி கட்டி தரம் ஆடுவா அவங்க கீ கிட்டலாம் பாத்துங்க அந்த அளவுக்கு நாட்டிய பேரொழி. நாட்டியத்தை ஆவலாக பார்ப்பார்கள். வந்த பெண்கள் வாயசைக்கவில்லையே வாங்கி கொடுக்குறேன் என்னது பட்டாணி முருகன் அது கிடையாது ஆடலுடன் பாடல் அமளியம்